ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதம் மார்ச் மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். இந்த கடந்த 2 மாதங்கள் நடத்தி வந்த தேவன், நம்மை பாதுகாத்த கர்த்தர், நம்மை பராமரித்த கர்த்தர், இந்த மாதமும் இந்த மார்ச் மாதமும் நம்மை நடத்தப் போகிறார். காரணம் என்னவென்றால் அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். இந்த காலையில் இந்த மாறாத நேசர், நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, கடந்த மாதமெல்லாம் நம்மோடு இருந்தாரே, நாம் இந்த புதிய வருஷத்தில் 2 மாதங்களை கடந்து போகும்படி செய்திருக்கிறாரே, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே கர்த்தர் தான், மாறாத நேசர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் அவர் கொடுக்கும் வாக்குத்தத்த வசனத்தை சில நிமிஷம் தியானித்து விட்டு நாம் ஜெபத்துக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இதுதான் தேவன் சொல்லும் வாக்குத்தத்தம். மறுபடியும் வாசிக்கிறேன். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பேரில் பற்றாது. இதே வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Isaiah 43rd chapter verses 1 and 2. But now thus saith the Lord that created thee, O Jacob, and he that formed thee, O Israel, fear not, for I have redeemed thee. I have called thee by thy name, thou art mine. When thou passest through the waters, I will be with thee, and through the rivers they shall not overflow thee. When thou walkest through the fire, thou shalt not be burnt, neither shall the flame kindle upon thee. என்ன அருமையான வாக்குத்தத்தம்! ஆண்டவர் சொல்லும் இந்த புதிய மாதத்துக்கு நமக்கு சொல்லும் முக்கியமான வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, ஃபியர் நாட், டூ நாட் வரி. நமக்கு இந்த நாட்களில் விசேஷமாக இந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு என்ன வருகிறது? பயத்தை உண்டு பண்ணுகிறது. துர்ச்செய்திகள் பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஐயோ, இது எப்படி முடியுமோ, இந்த போர் எப்படி முடியுமோ, எந்த விதத்தில் இது நம்மை பாதிக்கப் போகிறதோ, நம் பிள்ளைகளை பாதிக்கப் போகிறதோ என்றெல்லாம் பலவிதமான கேள்விகள். எல்லாவற்றுக்கு நமக்கு ஆபத்து உண்டாகுமோ என்ற ஒரு கேள்வி. இவைகளெல்லாம் நம்மை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும் வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? ஃபியர் நாட், பயப்படாதே, பயப்படாதே. இதை தான் தேவன் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். நமக்கும் இந்த காலையில் அதை தான் சொல்ல விரும்புகிறார். ஃபியர் நாட் சொல்கிறார். ஏன் தெரியுங்களா நாம் பயப்பட வேண்டியது? அவர் சொல்கிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்ல அழைத்தேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறாராம், நம்மை மீட்டு இருக்கிறாராம், நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறாராம், நம்மை உருவாக்கி இருக்கிறாராம், நம்மை பேர் சொல்லி அழைக்கிறாராம். அப்படி என்றால் என்ன பாருங்கள், என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் we belong to Jesus, we belong to the Almighty God. Therefore he takes full entire ownership of us. அவருக்கு நாம் சொந்தமாக இருக்கிறபடினால, அவருடைய சொத்தாக இருக்கிறபடினால அதை அவர் தானே பாதுகாக்க வேண்டும், அதை அவர் தானே பாதுகாக்க வேண்டும். அவர் பாதுகாப்பது அவருடைய பொறுப்பு. காரணம், அவர் அதை விட்டு ஒரு நாளும் இழந்து போக விரும்பவே மாட்டார். காரணம், அது அவருக்கு சொந்தமாக இருக்கும் பொருளை எப்படி இழந்து போவார்? ஆகவே அவர் சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே. 2வதாக அவர் சொல்லும் காரியம் என்ன தெரியுங்களா? நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆகவே பயப்படாதே.
நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கொடுப்பேன், ஆகவே பயப்படாது. அருமையான நமக்கு இருக்கும் உதாரணம். இஸ்ரேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டிய நிலைமை வந்த பொழுது பார்வோன் சேனை பின்னால் வந்து கொண்டு இருக்கிறது. அவள் முன்னால் பெரிய நதி, சிவந்த சமுத்திரம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த சமுத்திரத்தை அவள் கடந்து போகும்பொழுது தேவாதி தேவனவளோடு கூட நடந்து சென்றார். இரவில் அக்கினி ஸ்தம்பம், மத்தியானத்தில் மேக ஸ்தம்பம் அவளை பாதுகாத்தது, அவளை ஒரு தீங்கும் வராமல் காத்தது. ஆகவே இந்த நாளில் அவர் சொல்கிறார், நமக்கும் அதே தான், நீங்களும் கூட கடந்து போகும் பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன், ஆகவே பயப்படாதிருங்க. ரெண்டாவது சொல்கிறார், நீங்கள் ஆறுகளை கடந்து போகும் பொழுது யோர்தான் நதியை பார்க்கிறோம், எப்படி அது புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் தானே இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வன்னு தெரியாத பொழுது யோசுவா ஆண்டவரத்தில் கெஞ்சுகிறான். ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களை சுத்திகரித்துங்கள் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அப்படியே தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, யோர்தான் நதி 2ஆய் பிளந்தது. அதே போல தான் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது அது மேல் புரளுவதில்லை. It will not overflow you, it will not overflow, it will not overcome you. You will walk through the river Jordan. யோர்தான் நதியை நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொல்கிறார். இந்த நாட்களே பிரியமான தேவ பிள்ளைகளே, யோர்தான் நதி நம்ம முன்பாக நிற்கிறதா? யோர்தான் நம்ம என்ன செய்வதுன்னு தெரிய முடியாமல் தவிக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், அது புரண்டோடும், அது 2ஆக பிரியும், உங்கள் மேல் அது புரளுவதே இல்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு காலையில் இந்த வாக்குத்தத்தை நமக்கு இந்த புதிய மாதம் கொடுக்குறார். பிரியமானவர்களே, பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. மூன்றாவதாக நாம் ஏன் பயப்பட வேண்டியதில்லை? நாம் அக்கினியை கடக்கும் பொழுது அது நம்மை பற்றாது, அது நம்மை எரித்து போடாது, அது நாம் வேகாதிருப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அக்னி ஜுவாலை நம்மை பற்றாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இந்த உதாரணத்தை அழகாய் வேதத்தில் பார்க்குறோம். சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி அக்னி ஜுவாலையில் போட்டாங்க. என்ன ஆயிற்று? அதை போட வந்தவர்கள் மரித்து போனாங்களாம். அத்தனை சூடு, அத்தனை அக்னின்னு கொதித்து கொண்டிருக்கும் ஒரு காரியமாக இருந்த பொழுது அவர்களால் தாங்க முடியவில்லை. ஆனால் இந்த மக்களோ அங்கே வேகாது இருந்தார்கள். காரணம் தெரியுங்களா? நேபாதி தேவன் என்ன காலையில் சொல்லும், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அதே கர்த்தர் தான் அந்த நாளில் 4வது மனிதனாக அவங்களோடு உலாவி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, ஆகவே அவர்கள் வேகாது இருந்தார்கள். இன்று காலைல கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் அதுதான். நமக்கும் கூட அக்கினியை கடக்கும் பொழுது அது நம்மை ஒரு நாளும் தீங்கு செய்யவே செய்யாது. காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த புதிய மாதம், இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம், the promise that the Lord gives us in this new month, for the month of March is, fear not, he says. He says, fear not, for I am with you. I have created you. I have formed you. You are mine. You belong to me. Therefore, I claim ownership of you. You belong to me. Therefore, I have all the right to take care of you. I will never leave you nor forsake you. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்வது அது மாற்றமில்லை. நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் கஷ்டத்தின் பாதையில் கடந்து போகும்போது, துயரத்தின் பாதையில் கடந்து போகும்போது, துக்கத்தின் பாதையில் கடந்து போகும்போது, பலவிதமான கண்ணீரின் பாதையை கடந்து போகும்போது நான் உங்களோடு கூட இருப்பேன். அவர் சொல்கிறார், இவைகள்லாம் ஒன்றும் வராமல் இருக்காது, பாடுகள் வராமல் இருக்காது. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொன்ன தேவன் அதை கட்டாயம் அவைகளை கடந்து போக வேண்டியது வரதான் செய்யும். ஆனால் அதே கர்த்தர், அதே கிறிஸ்து நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் பயப்பட வேண்டியதில்லை. இவைகளெல்லாம் கடந்து போக வேண்டிய நேரம் வாழ்க்கையில் வரும் பொழுது அவைகள் நம்மை ஒரு நாளும் பற்றாது. We'll be more than conquerors through him that loved us. நம்மை நேசித்த நேசருடைய அன்பு நிமித்தம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இவ்வளோ அழகாக நம்ம நடத்தி வந்தார் இந்த புதிய வருஷம். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்மை சொன்னபடியே நாம் பயப்படாதேன்னு சொல்லி பயமில்லாமல் இந்த மாதம் முழுதும் நாம் கடந்து செல்லும்படிக்கு, இந்த வருஷம் முழுதும் கடந்து செல்லும்படிக்கு அவர் நமக்கு கிருபை செய்வார். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான கால வேளைக்காக, இந்த புதிய மாதத்துக்காக, இந்த மார்ச் மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த 2 மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களை கைவிடாமல் பாதுகாத்தீரே. எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீரே, எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்தீரே, எங்கள் நோய்களாக குணமாக்கினே, எங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி.
அதே கர்த்தர் இந்த புதிய மாதம் எங்களோடு கூட இருப்பேன், ஆகவே பயப்படாதீர்கள் என்று சொல்வதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. காரணம் உம்முடைய வீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. உமக்கு சொந்தமானவர்கள் வேதம் சொல்லுகிறது சுவாமி. எங்களை உருவாக்குனவர் மாற்றமில்லை சுவாமி. எங்களை சிருஷ்டித்த கர்த்தர் மாற்றம் இல்லை சுவாமி. எங்களை பேரடைந்த கர்த்தர் மாற்றம் இல்லை சுவாமி. உம்முடைய மகன் என்று எங்களை அடித்திருக்கிறீரே, அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறேன். எங்கள் நேசராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கும் அந்த ஸ்தானத்தை பாவிகளாக எங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே நீ எங்களோடு இருக்கிறபடினால நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறீர். எல்லா போராட்டத்திலும் எங்களோடு கூட இருக்க போகிறீர். எல்லா சோதனைகளும் எங்களோடு கூட இருக்க போகிறீர். எல்லா பலவீனத்திலும் எங்களோடு கூட இருக்க போகிறீர். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் எங்கள் முன்பாக செல்வதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய அன்பு எங்களை தாங்கும். உம்முடைய அன்பு எங்களுக்கு முற்றிலும் வெற்றியை கட்டளையிடும். நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் இயேசுவை போல உலகத்தை ஜெயித்தவர்களாய் காணப்படப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் கூட சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதம் இன்றைக்கு பேசின அத்தனை வார்த்தைகளையும் ஆண்டவரே 43ஆம் அதிகாரம் 1-2 எழுதப்பட்ட அத்தனையும் ஏசாயாவுக்கு எழுதப்பட்ட அத்தனையும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பலிக்கட்டும் அப்பா. அவர்கள் நோய்களை குணமாக்கும், அவர்கள் கண்ணீரை துடைத்தரும், அவர்களை பலப்படுத்தும். உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிள்ளைகளுக்கு தாரும். உம்முடைய பிரசன்னத்தால் இந்த வருஷமும் மாதம் முழுவதும் நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாரும் இயேசு சுவாமி. இந்த மார்ச் மாதத்திற்குள் வாரும். எங்கள் குடும்பத்தில் வாரும், எங்கள் வீட்டுக்கு வாரும், எங்கள் வேலை ஸ்தலத்துக்கு வாரும், எங்கள் பிஸ்னஸில் வாரும், எங்கள் ஊழியத்தில் வாரும் இயேசு சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தோடு நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு பொழுதும் நாம் வைக்கப்பட்டு போவதில்லை. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. கோடா கோடி நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நேசராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.